இன்றைய சிந்தனை. நாங்கள் எதை எதிர்பார்க்கின்றோம் வாழ்க்கையிலே? எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டோமானால் கல்வி சார்ந்த விடயத்திலே முன்னுக்கு வர வேண்டும், கல்வியிலே உயர்வை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். தொழில் சார்ந்த விடயத்திலே தொழிலே உயர்வை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ நல்ல சிறப்பாக வாழ்வை கட்டிக்காத்து கொண்டு செயல்படுகின்ற ஆளுமை வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சமூகத்திலே ஒரு நல்ல கௌரவ பிரஜையாக மற்றவர்கள் நம்மை போற்றக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை பெறக்கூடியதாகவும் எங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணப்பாங்குகள் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. நாங்கள் எடுக்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பையும் மேன்மையும் தர வேண்டும், நாங்களும் அதை ஆளுமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒவ்வொருடைய முயற்சியும் வரவேற்க வேண்டிய ஒரு முயற்சி, செயல்படுத்த வேண்டிய ஒரு முயற்சி. அங்கே நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த முயற்சியிலே நாங்கள் சரியாக நடைமுறைகளை வரையறைகளை கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடு சற்றேனும் பிசகாமல் இருக்க வேண்டும், நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும். செயல்பாடுகளிலே எங்களுடைய எண்ணம் முயற்சி முழுமையாக பதியப்பட வேண்டும். இது இருந்தால் நாங்கள் நினைக்கின்ற விடயங்கள் சுலபமாக எங்களை அணுகிவிடும். பொதுவாகவே எல்லா விடயத்திலுமே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். இது இயல்பான ஒரு நடைமுறை. ஆனால் எங்களை எதிர்க்கின்ற எதிரிகளை கூட நாங்கள் எங்கள் வசப்படுத்தக்கூடும். ஒருவர் எங்களை எதிர்க்கிறார் என்றால் அவருடைய எதிர்ப்புத்தன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. அவரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவரோடு மீண்டும் நாங்கள் நின்றும் மல்லு கட்டி சண்டை போடக்கூடாது. அவர் இப்படியே நாங்கள் பொறுமையாக ஒதுங்கி போய்விட்டோம் என்றால் அவருடைய எதிர்ப்பின் பலம் குறைந்துவிடும். மூர்க்கத்தனமாக அறிவின்மை தன்மையினாலே ஒருவர் போட்டி போட்டு எதிர்க்கிறார் என்றால் அவரோடு நாங்கள் சண்டையிடுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. நியாயமான ஒரு விடயத்துக்கு ஒருவர் போட்டி போட்டு சண்டையிடுகிறார் என்றால் அவருக்குரிய அந்த நியாயத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கலாம். இதுதான் பிரச்சனை, இதுதான் நடைமுறை என்பதை விளங்கப்படுத்தலாம். எதுவுமே இல்லாமல் வெறும் பொறாமையில் மட்டும் சண்டையிடுபவர்களுக்கு, போட்டி போடுபவர்களுக்கு அவர்களோடு எங்கள் நேரத்தை வீணடிப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் தானாக உங்களை விட்டு விலகி விடுவார். என்றால் எங்களுடைய வேலை என்னவோ, எங்களுடைய கடமை என்னவோ, எங்களுடைய செயல்பாடு என்னவோ அதிலே தான் நாங்கள் முழுமையாக செயல்பட வேண்டும். தேவையற்ற விடயங்களே நாங்கள் தலைக்கு கொண்டு வந்து சிரமப்படக்கூடாது, சண்டையிடக்கூடாது. அவர்களுக்கு அறிவின்மையினால் தான் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் என்றால் அறிவுள்ளவர்கள் அதிலிருந்து விலகி கொண்டு ஒதுக்கி கொண்டு உங்களுடைய பணியை தொடர வேண்டும். அப்படி தொடர்கின்ற பொழுது வாழ்க்கையிலே பல வெற்றிகளை, பல மேன்மைகளை, பல நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இது உறுதி. நன்றி.